மாமா? வெளியே போயிருக்காருப்பா. பாபு இன்னும் எந்திரிக்கலையா? இப்பதான் எழுந்தாரு. ஏன் இவ்வளவு லேட்டா எந்திரிக்கிறான்? அது ஒண்ணும் இல்லப்பா, திடீர்னு நேத்து நைட் ஆபீஸ்ல இருந்து அண்ணனை வர சொல்லிருந்தாங்க. வரதுக்கே லேட் ஆயிடுச்சு. அதான் அண்ணனை எழுப்ப வேண்டாம், தூங்கட்டுமேன்னு விட்டுட்டேன். அதான்ப்பா. டீ போட்டுட்டேன், பரவாயில்லையா? பரவாயில்ல. என்னப்பா, ஆபீஸ்ல இருந்து உன்னை கூப்பிட்டு இருந்தாங்களாமே, எதுவும் பிரச்சனையா? இல்லப்பா, பிரச்சனைலாம் எதுவும் இல்லப்பா, நல்ல விஷயம்தான். ஆஸ்திரேலியால ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு என்னதான் இன்சார்ஜா பாத்துக்க சொல்லிருக்காங்க. சந்தோஷமான விஷயம் தானே? யாருக்குப்பா சந்தோஷம்? இங்க உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இந்த ஊர்ல இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்பா, ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க? நான் என்ன வேலையை ரிசைன் பண்ணிட்டா போறேன்? ஆபீஸ்ல எனக்கு ப்ரமோஷன் கொடுத்து செலக்ட் பண்ணி அனுப்புறாங்கப்பா. சம்பளத்துல இருந்து எல்லாமே ஜாஸ்தியா கிடைக்கும். பணத்தை விடுப்பா, அதெல்லாம் யாருக்கு வேணும்? கொஞ்சம் பிசகி இருந்தாலும் மொத்த குடும்பமும் ஜெயில இருந்திருப்போம். அப்ப இந்த பணம் காசை அனுபவிக்க முடியுமா? விவரம் தெரிஞ்ச நான் பண்ண தப்பால நீ என் மேல கோவிச்சுக்கிட்டு இருந்த. அதுக்கப்புறம் மனசு மாதிரி குடும்பம் ஒன்று சேர்றப்போ அந்த பொண்ணு என்னென்னமெல்லாம் பண்ணி நம்மளை நிம்மதி இல்லாம பண்ணிருச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேலாவது உன் கூட நிம்மதியா வாழலாம்னு நினைக்கும் போது இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறியப்பா. இங்க பாரு பாபு, நீ வெளிநாடு போறதா இருந்தா இந்த வேலையை வேண்டாம், தூக்கி போட்டுட்டு வந்துரு. ஆமாப்பா, காலம் போல கடைசியில உன்னை வெளிநாட்டுல விட்டுட்டு நாங்க இங்க என்ன பண்ண போறோம்? வேணாம்ப்பா. என்னம்மா, நான் வேலை விஷயமா தானே போறேன். சும்மா கூட நீ போக வேண்டாம். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, இந்த வயசுல எங்களை தவிக்க விட்டுடாது. அம்மா, எங்க மனசுக்குள்ள சின்ன சின்னதா சில ஆசைகள் இருக்குதுப்பா. அத நாங்க சாகுறதுக்குள்ள நிறைவேற்றி வச்சிரு. அப்பா, என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்லப்பா, இப்போதைக்கு நீ எங்க கூட இரு, அதான் எங்க ஆசை. என்னப்பா, எங்க சுயநலத்துக்காக உன்னை நாங்க கஷ்டப்படுத்துறோம்னு நினைக்கிறியா? ஐயோ அப்பா, அப்படிலாம் இல்லப்பா. அப்படியே இருந்தாலும் எங்களுக்கு வேற வழி தெரியலப்பா. சரிப்பா, இதை பத்தி ஆபீஸ்ல நான் பேசுறேன். நான் போலப்பா. சரி, நான் இங்கேயே கண்டினியூ பண்றேன். நீங்க கவலைப்படாதீங்க, சரியா? என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? அண்ணனுக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சிருக்குங்கிறது நல்ல விஷயம் தானே? எதுக்கு சம்பந்தமே இல்லாம பேசி அவர் மனசை குழப்பி விடுறீங்க? சும்மா ரெடி, உனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு தான் எதுவும் தெரியல. அண்ணன் ஃபாரினுக்கு போனா புது இடம், புது புது மனுஷங்க, இதெல்லாம் பாக்குறப்போ பிரச்சனை எல்லாம் மறந்து அவர் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாருல்ல. அதை விட்டுட்டு பொடி பைத்தியக்காரி, எங்களுக்கு மட்டும் இதெல்லாம் தெரியாதா? இல்ல இதெல்லாம் நாங்க யோசிக்காம தான் இருந்தோமா? ஆமாம்மா, இவனை ஊருக்கு அனுப்பிச்சிட்டா நான் பண்ண பாவத்துக்கு எப்படி பரிகாரம் தேடுறது? மதியோட பாபுவை சேர்த்து வைக்கிறது தான் தர்மம். அது செய்யாம என் உசுறு போகாது. அதுக்காகத்தான் அவனை நாங்க ஊருக்கு போக வேண்டாம்னு சொன்னோம். நல்ல விஷயம்தான்ப்பா, ஆனா இது நடக்குமா? இது என்னோட தனிப்பட்ட விருப்பம் இல்லம்மா. இங்க இருக்கிற எல்லாருடைய விருப்பமும் அதுதான். ஒரு குடி தேர இழுப்போம், வராமலா போயிடும். உன் வீட்டுக்காரர் தாமா நாங்க மலை போல நம்பி இருக்கோம். அவர் சமயம் பார்த்து பேசி இதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிருக்காரு. கண்டிப்பா அவர் செய்வாரு. அந்த நேரத்துல இவன் ஊருக்கு போயிட்டா அதுக்குதாம்மா. ஓகே ஓகே, பெரிய பிளான் தான் போட்டிருக்கீங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நடக்கும்.
அது நம்ம குல வாரிசுமா. நம்ம குடும்பம் வாழையடி வாழையா வரப்போகுதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். யாரு கண்ணு பட்டுச்சோ இப்படி ஆயிடுச்சு. மா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ வேணா பாரு, இப்ப டாக்டர் வந்து அவங்க 2 பேருக்குமே ஒண்ணும் இல்லைன்னு சொல்லதான் போறாங்க. அது மட்டும் நடந்துட்டு போதும் மதி. பழனி மலை முருகனுக்கு பால் காவடி எடுத்து மொட்டை போட்டுக்கிறேன். முதல்ல இவளுக்கு தான் அந்த பொறுப்பு வேணும். பிரெக்னெண்டா இருக்கோமே, கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்ற அக்கறை இல்ல அவளுக்கு. ஒன்னு பைக்ல ஏறி கிளம்பிட வேண்டியது. நானும் 2-3 தடவை திட்டி பார்த்துட்டேன், கேட்கவே இல்லையே. அவரு வேண்டான்னு சொன்னாலும் இவ கேக்குறதே இல்லம்மா. அவ்வளவு அழிச்சட்டியம் பண்ணுவான். அந்த நேரத்துல கரண்ட் வேற இல்லாம போயிருக்குமா. சரி, நடந்ததை பேசி என்ன ஆக போகுது? இந்த ஒரு தடவை கடவுள் என் பேர பிள்ளைக்கு உயிர் பிச்சை கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நானும் என் பேர பிள்ளையும் பத்திரமா பாத்துக்குவேன். அம்மா, கடவுளே, ஒன்னும் ஆகாது, அழாதீங்கம்மா. ஒன்னும் ஆகாது இல்லம்மா. ஒன்னும் ஆகாது, அழாதீங்கம்மா. அழாதீங்க, பயமா இருக்கு. அழாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. ஒன்னும் ஆகாது, அமைதியா இருங்கம்மா. குழந்தை ரொம்ப ஆசையா இருந்தேன். இப்ப என்ன நடக்க போதுன்னே தெரியல. இப்ப என்ன நடந்து போச்சு? எதுவும் ஆகாது, இல்ல நல்லதா நடக்கும். நீங்களும் ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு கவலைப்பட்டு இருக்காதீங்க. நடராஜ், டாக்டர், டாக்டர், என்னாச்சு என் பொண்ணுக்கு? இப்ப எப்படி எங்க இருக்கு? அவங்க வீட்டுக்காரரு? நான் தான் டாக்டர். என் ஒய்ஃபுக்கு எல்லா செக்கப்பும் பண்ணியாச்சுங்க. உங்க ஒய்ஃப் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா குழந்தைய காப்பாத்த முடியாம போயிடுச்சு. சாரி, சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிருக்கு. இது ஒரு மாதிரி கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். உடனே டிஎன்சி பண்ணி வயிற்றுக்குள்ள அரைகுறையா வளர்ந்திருக்கிற அந்த குழந்தைய சீக்கிரமா வெளியே எடுத்தாகணும். அப்படி அது வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் திவ்யா உயிருக்கு தான் ஆபத்து. நாங்க ஆபரேஷனுக்கு ரெடி பண்றோம். அதுக்குள்ள நீங்க போய் பாத்துருங்க. வாமா. நிமி, நீங்க பாத்துட்டு வாங்க, நான் இங்க இருக்கேன். திவ்யா, கொஞ்சம் சும்மா இருங்க. திவ்யா முன்னாடி அழுதுட்டு இருக்காதீங்க ப்ளீஸ்மா. அவளுக்கு நீங்க தானே தைரியம் சொல்லணும். அழாதீங்கம்மா ப்ளீஸ். மா, டாக்டர் என்ன சொன்னாங்க?
செத்து போயிடுவேன்னு சொன்னாங்களாமா? ஏய், என்ன பேசுற நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்ப ஏன் எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க? நிம்மி, நீயாவது சொல்லு, என்ன ஆச்சு? எனக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? அப்போ என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா? மா, உங்களை தான் கேக்குறேன், என் குழந்தைக்கு என்ன பிரச்சனை? இருக்குமா, என் குழந்தை இருக்கு. எதுக்குமா எல்லாரும் மறுபடியும் அழுறீங்க? அதான் குழந்தை வயிற்றுல இருக்குல்ல. உன் வயிற்றுலதான் இருக்கு, ஆனா இறந்து போயிருக்குமா. அத உடனே வெளியே எடுக்கணுமா, அதனாலதான் ஆபரேஷன் பண்ண போறாங்க. இல்ல, நான் விட மாட்டேன். என் குழந்தைய நான் ஆபரேஷன் பண்ண விட மாட்டேன். என் குழந்தைய கிட்ட இருந்து யாராலும் பிரிக்க முடியாது. திவ்யா, அந்த குழந்தை உயிரோட இல்லம்மா. பரவாயில்லம்மா, என் வயிற்றுலயே இருக்கட்டும். அது இருந்தா உன் உசுரை காப்பாத்த முடியாதும்மா. இல்ல, நான் எதுக்குமா உயிரோட இருக்கணும்? என் குழந்தைய இல்ல நானதுக்கு அப்புறம் நான் இருக்க மாட்டேன். கடவுளே, என் பையங்களை இப்படி சோதிக்கிற. அத்தை, நீங்களே இப்படி அழுதா எப்படி? திவ்யா, ஆபரேஷன் முதல்ல நல்லபடியா நடக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ரத்தமும் சதையுமா ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க போறேன்னு இவ்வளவு நாளா சந்தோஷமா இருந்தேனே, இப்படி அறையும் குறையுமா ஒரு சத பிண்டத்தை எடுத்து வெளியே போடுறதுக்கு இத்தனை நாளா கஷ்டப்பட்டேன். என்னம்மா பேசுற? உனக்கு என்ன வயசாயா போச்சு? வயசு இருக்குமா, இன்னும் 10 பிள்ளை பெத்துக்கலாம். அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? இது பாருமா, மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் இத்தனை நாளும் உன் வயித்துல நீ சுமந்திருக்க இல்லையா? இப்படி ஒரு விஷயத்தை கேட்ட உடனே எங்களாலேயே தாங்கிக்க முடியல. நீ எப்படி தாங்கிக்க போறேன்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு உன்னை முதல்ல காப்பாத்தணுமா, அதுதான் முக்கியம். இத பாரு, தயவு பண்ணி நீ கொஞ்சம் அனுசரிச்சு போய் தான் ஆகணும். அழாதம்மா. கொஞ்சம் எல்லாரும் வெளியே இருங்க, பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். கொஞ்சம் நகர்ந்துக்குங்க.
அம்மா நகையெல்லாம் கழட்டிடுங்க. கொஞ்சம் தள்ளுங்க. என்னமாச்சு? திவ்யா டேய் என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? டேய் டேய் அழுவாதடா. என்ன ஆச்சுன்னு சொல்லுடா. டேய் அழுவாதடா. இங்க வா, இங்க வா, அழுவாதடா. டேய் என்ன ஆச்சுன்னு சொல்றா. திவ்யா பெட்ல இருந்து கீழே விழுந்துட்டாளா? குழந்தை என் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருந்து போச்சுடா. அழுவாதடா, அழுவாதடா. இங்க வா, அழாமறா. என்னடா பண்றது? அடிச்சுக்காதடா. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. டேய் உன் கஷ்டம் எனக்கு புரியுதுடா. டேய் இங்க பாருடா. டேய் இங்க பாரு. இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம தாண்டி தாண்டா வரணும். புரியுதா? டேய் அழாதடா. இங்க பாருடா. டேய் டேய் இங்க பாரு. அழாதடா. அழாதடா. டேய் அழாதடா. மேல போய் பார்க்கலாம்.